கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. பிரியமானவர்களே, இங்கு ரெண்டு விதமான மனிதர்களை குறித்தும் ரெண்டு விதமான வழிகளை குறித்தும் ரெண்டு விதமான பிரதிபலன்களை குறித்தும் வாசிக்கிறோம். முதலாவதாக சோம்பேறியை குறித்தும் இரண்டாவதாக நீதிமானை குறித்தும் வாசிக்கிறோம். அடுத்தது சோம்பேறியின் வழியை குறித்தும் நீதிமானுடைய வழியை குறித்தும் வாசிக்கிறோம். மூன்றாவது சோம்பேறிக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை குறித்தும் நீதிமானுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை குறித்தும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சில பேர் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எப்பொழுதும் சோம்பேறியாகவே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை பண்படுத்துவதும் பயன்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப கடினம். தாங்களாக எந்த வேலையும் செய்ய முன்வர மாட்டாங்க. இவங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்கணும். கட்டாயப்படுத்தி வேலை வாங்கினாலும் உற்சாகமாக செய்ய மாட்டாங்க. ஏனோ தானோ அப்படின்னு வேலை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பெரிய கஷ்டம் உள்ளதாக இருக்கும். பெரிய ஆபத்துக்கள் வந்தால் மாத்திரமே அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. இவர்களுடைய புத்தி எப்பொழுதும் தெளிவில்லாமல் இருக்கும். கலைஞர்களாக இருப்பாங்க. தங்களுடைய வேலைகளின் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. என்ன பிரதர், லைஃப் எப்படி இருக்குன்னா ஏதோ போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய வழி முள்வேலிக்கு சமானம். காலில் பாதரட்சை, அதாவது செருப்பு இல்லாமல் முள்வேலிக்கு மேலே நடந்தால் கால்களுக்கு இரத்த சேதாரம் வரும், வேதனை வரும். சோம்பேறியுடைய வழியும் அப்படித்தான். தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய மதியினர்கள், முட்டாள்கள் மாதிரி இருப்பாங்க. இவர்களுடைய பேச்சில் ஞானம் இருக்காது. இவர்களுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இருக்காது. இவர்களுடைய செயல்களில் உறுதி இருக்காது. பிரியமானவர்களே, ஆனால் இதற்கு நேர் எதிராக நீதிமானுடைய வழி இருக்கும். அது ராஜபாதை மாதிரி இருக்கும். ராஜபாதைன்னா எப்படி சொல்லம்மா, ஹைவே ரோடு மாதிரி இருக்கும். தேவனுடைய கிருபையே இவங்க சார்ந்து கொள்ளுவாங்க. இவங்க எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமானதையே செய்வாங்க, யோசிப்பாங்க, செயல்படுவாங்க. கர்த்தருடைய அனுகிரகம் இவங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீதிமான்கள் போகக்கூடிய பாதை கோணலாக இருக்காது, மாறுபாடாக இருக்காது, கரடுமுரடாக இருக்காது. ராஜபாதை மாதிரி நேர்த்தியாக இருக்கும். அந்த பாதையில் போகும்பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஒரு காலத்தில் சோம்பேறியின் வழி மாதிரி காணப்பட்டோம். ஆனால் பாவத்தினால் வரக்கூடிய சாபங்கள், பாவத்தினால் வரக்கூடிய வேதனைகள், சேதங்கள், பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனை, இவைகளுக்கு பயந்தவர்களாக காணப்பட்டோம். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோமோ அப்போது ராஜ பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாதை ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அமைத்து கொடுத்திருக்கிற பாதை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதையை, அந்த மார்க்கத்தை, அந்த வழியை, அந்த சத்திய மார்க்கத்தை சார்ந்து கொண்டு நாம் போகும் பொழுது
நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ கிருபையும் தங்கியிருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் ராஜ பாதையில் கடந்து வரலைன்னா உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவிடத்தில் அர்ப்பணித்து இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜபாதையில் வெற்றி நடப்போடுவோம். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.